நீங்கள் கும்பிட்ற முருகன் முதல்ல தமிழ் கடவுளே கிடையாது, நார்த் இந்தியா கடவுள் தெரியுமா? இது கேட்கறதுக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குது. இப்படி ஒரு கான்செப்டை வச்சு தெலுங்கில் ஒரு படமே எடுக்க போகிறாங்க, காட் ஆஃப் வார்னு. ஜூனியர் என்டிஆர் ஹீரோ, த்ரிவிக்ரம் தான் அதோட படத்தோட டைரக்டர். இது கேட்கவே எவ்வளோ கடுப்பாக இருக்குது. என்னடா எங்கள் ஆளை போய் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு. நம்ம கடுப்பான மாதிரியே வெற்றிமாறனும் தனுஷும் கடுப்பாகி தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதியோட நாவலை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ தமிழ் முருகன் நாவலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரவண பொய்கையில் தான் முருகன் உருவாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சரவண பொய்கைங்கிறது புவியியல் சார்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறது தான். அது எங்கே இருக்குங்கிறது தெரியாது, இமயமலை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்களே தவிர அதற்கான உரிய ஆதாரம் கிடையாது. அந்த சரவண பொய்கையில் உருவானாலும் குறிஞ்சிங்களத்தோட தலைவன் தான் முருகன், சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அதாவது அந்த சரவண பொய்கை உருவாகிறதுக்கு அந்த ஸ்கந்த புராணத்தில் சொன்ன மாதிரி நிறைய விதமான வட மாநில திரிபுகள் இருக்குது. அதாவது தமிழ்நாடு முழுக்க கோயில் இருந்தாலும் வட மாநிலங்களில் எங்கேயுமே முருகனுக்கு பெரும்பாலும் கோயில்கள் கிடையாது. அவங்க ஸ்கந்த புராணம் அது இது நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வட மாநில முருகன் அப்படி இப்படின்ற மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே உருவாகி இருக்குது. அதுக்கு முன்னாடியே உருவான ஒரு வீரன், ஒரு தமிழன் அப்படிங்கிறது தான் அறிவுமதி தன்னுடைய நாவலில் சொல்லியிருக்காரு தமிழ் முருகனில். ஸோ இது எப்படி இருக்க போகுது எனக்கும் தெரியல. என்னடா இப்படி அங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் முருகனை கடிக்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. எனக்கு பார்த்தவங்களே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்களே, ஒரு விஷயத்தை கிளப்பி விட்றீங்களா, ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஸோ பார்ப்போம் அந்த கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அனிருத் சாயபேங்கர் மாதிரி தமிழ் முருகன் நார்த் இந்தியா முருகன் அப்படின்ற மாதிரி போகுது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியே வித்தியாசமான இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாப்போம். டாடா பை. दमटी कुमटी दमटी कुमटी पालेस कपेस कोना है पालेस कपेस कोना है